ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நற்செய்தி எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாக உங்களை யாவரையும் மீண்டும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்தெந்த காரியத்திலெல்லாம் பகுதியில் நீங்கள் சோர்வோடு நீங்கள் பலவீனப்பட்டு நீங்கள் அழுது கொண்டு இருக்கிறீங்களோ, இனி நீ அழுது கொண்டீராய், உன் துக்க நாட்கள் முடிந்து போயின கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் அதுக்காக தான் நம்மளை அவர்கிட்ட கொண்டு வர்றார். அவர்கிட்ட வந்தாலே போதும். அங்கே வாரம் தெரிஞ்ச உடனேயே அவர்கிட்ட வாரோம்லன்னு அவர் நம்மக்கிட்ட வரான்னு தெரிஞ்ச உடனே எல்லாமே பறந்து போயிடும். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு இந்த காரியத்தை அவர் அழகாக உங்களுக்கு இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுக்க போகிறார். காரணம், அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவர், நமக்காக பரிந்து பேசுகிறவர், நமக்காக அவர் ஜெபிக்கிறது ஒரு தேவன். ஆவியானவர் நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறவர். ஆகவே இந்த நாளிலே நம்ம நல்ல ஒரு ஆசீர்வாதத்தோடு ஒரு பெரிய வெற்றியோடு நம்ம கடந்து செல்ல எனக்காக ஒருவர் இருக்கிறார். நான் ஜெபிக்க முடியட்டாலும் என் காரியத்துக்காக, என் பிள்ளைங்களுக்காக, என் குடும்பத்துக்காக, நான் எவ்வளவுதான் தூரமாக ஆண்டவர்கிட்ட நான் போனாலும், நான் ஆண்டவரையே நான் தேடாமலே இருந்தாலும் அவர் எனக்காக வேண்டுதல் செய்கிறவர். இந்த நாளில் நாம் திருப்பிக் கொள்வோம். ஆண்டவருடைய கரத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் உண்மை இன்னும் அதிகமாக நான் தேடணும், நீங்கள் என்னை நேசிக்கிறத நான் இன்னும் அதிகமாக நான் என்ன செய்யணும், ருசித்து நான் வாழணும், ருசித்து வாழணும், எனக்கு நீங்கள் உதவி செய்ய மாட்டீங்களா என்று சொல்லி நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். நல்ல ஒரு அருமையான சந்தர்ப்பம். எனக்கு இந்த ஆண்டவர் கொடுத்த இந்த பெரிய கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். எனக்கு ஒரு சின்ன சாட்சியோடு கூட நான் இந்த செய்தி உங்கள் மத்தியில் சொல்கிறேன். இந்த செய்திக்காக தான் நான் ஒவ்வொரு மாதமும் இந்த ரெக்கார்டிங்காக நான் சென்னையிலேருந்து இங்கே திருநெல்வேலி வந்து இந்த அருமையான சகோதரன் மூலமாக கர்த்தர் இந்த ரெக்கார்டிங் எல்லாம் செய்து அழகாக அதை யூடியூப்பில் போடுற அளவுக்கு தேவன் கிருபை செய்து வருகிறார். இன்றைக்கு நான் ஒரு 11 மணி வரையிலும் இந்த செய்திகளெல்லாம் நான் அப்பப்போ எல்லாமே ரெடி பண்ணுறது, எல்லாம் ஆவியானவர் பேசுகிற காரியங்களை எழுதி வைத்து ஜெபித்து வருவேன். ஆனால் இந்த நாளில் இந்த செய்திக்காக இந்த வார்த்தைகள் அப்படி என்று சொல்லி அந்த செய்திகளை நான் ராத்திரி ஒரு 11 மணி வரையிலும் அதை ப்ரிப்பேர் பண்ணி முடித்துட்டு, எங்களுடைய சபையில் மார்னிங்கில் 5:30 to 6:30 வரைக்கும் ஒரு ஜெபம் உண்டு, மார்னிங் ப்ரேயர். அதில் நாங்கள் ஒரு சில சகோதரர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ ஆன்லைனில் அந்த ஜெபம் நடக்கும். நான் இப்போ இங்கே இருந்தாலும் அதை ஆன் பண்ண உடனே பிள்ளைங்க ஜெபம் பண்ண வருவாங்க. அதில் ஒரு சகோதரி, ஓன் வெளியுமே என்ன நீங்கள் எப்படி என்னால் அதை நம்ப முடியல. அந்த பொண்ணு ஜெபிக்க ஆரம்பிக்குது. அம்மாவுக்கு வந்து இன்றைக்கி 7 மணிக்கு ரெக்கார்டிங் இருக்குது, நீ ஜெபித்துக்கொள்ளணும். அவளுக்கு எதுவுமே தெரியாது. நான் என்ன செய்தி கொடுக்க போகிறேன், என்ன தலைப்பில் நான் செய்தி கொடுக்க போகிறேன், எதுவும் அவளுக்கு தெரியாது. ஆனால் அந்த ஜெபத்தில் அந்த மகள் கரெக்டாக நான் என்னென்ன செய்தி என்னென்ன தலைப்பில் கொடுக்க போகிறேனோ அதை அப்படியே சொல்லி அவள் ஜெபம் பண்ணான். எனக்கு அவ்வளோ ஒரு கன்ஃபர்மேஷன் ஆண்டவர் கொடுத்தார். எவ்வளோ ஒரு பெரிய நல்ல ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோம் தெரியுமா, எவ்வளோ பெரிய தேவனை நம்ம உள்ளத்தில் நம்ம வைத்திருக்கிறோம் தெரியுமா. அவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்ல கிருபை நிறைந்த ஒரு பாருங்கள். அவர் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்வர்கள் ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ள அவர் விரும்புகிறார். அதனால் இன்றைக்கு நம்ம இந்த செய்திக்கு நேராக நம்மளை திருப்பிக் கொள்வோம். கர்த்தர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவர். இதுதான் தலைப்பு. கர்த்தர் நமக்காக, உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறவர், எனக்காக வேண்டுதல் செய்கிறவர், நம்முடைய குடும்பங்களுக்காக வேண்டுதல் செய்கிறவர், நமக்காக நம்முடைய தேசங்களுக்காக வேண்டுதல் செய்கிற ஆண்டவர். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நம்ம திருப்பிக் கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாவதாக 17ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆண்டவராகிய இயேசு தான் சொல்கிறார். இந்த 17ஆம் அதிகாரம் முழுவதுமே ஜெபந்தான். இது அது 1வது வசனத்திலேருந்து பார்க்கும்போது அவர் வானத்துக்கு நேராக தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து அதில் தொடங்குறாரு. பிதாவே வேலை வந்தது ஜெபம் தொடங்கியிருக்கிறாரு. அதில் அந்த 9வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் உம்முடையவர்களாக இருக்கிறார்களே. முதலாவது ஆண்டவராய் இயேசு யாருக்காக ஜெபிக்கிறார் என்றால், அவர் தனக்கென்று ஒரு கூட்டத்தை என்ன செய்கிறாரு, பிரத்யேகப்படுத்தி அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிற பிள்ளைகளுக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. யாரெல்லாம் இந்த பூமியில் அவரை விசுவாசிக்கிறாங்களோ, அவரை நம்புகிறாங்களோ, அவங்க ஊழியத்தை செய்வதற்காக அவர் என்ன செய்கிறாரு, ஒரு பர்டிகுலர் பிள்ளைகளை அவர் என்ன செய்கிறார், பெயர் சொல்லி அழைத்து அவங்களை அவருடைய இரத்தத்தினால் கழுவி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்து அவர்களை என்ன செய்கிறார், இது பண்ணும்போது ஆவியானவர் அவர்களுக்காக முதலாவது அவர் வேண்டுதல் செய்கிறார். இன்னும் வேண்டுதல் பாருங்கள். அந்த இயேசுவாமி என்ன
என்ன செய்கிறாருன்னா, நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். எவர்களுக்காக? அவருடைய சீஷர்கள் கூடவே இருந்தாங்க. யாருன்னா, உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவருக்கு இயேசுவாமிக்கு கொடுத்த அந்த சீஷர்களுக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். அதுக்கப்புறமாக அது மட்டும் இல்லை, நான் 17ஆம் அதிகாரம் 20வது வசனம், நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவருடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். அடுத்தது பாருங்க, முதல்ல இவங்களுக்காக வேண்டுறாரு. வேண்டுதல் செய்துட்டு அவர் சொல்கிறாரு, 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்கிறாரு, நான் இனி உலகத்தில் இருக்கிறேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படி நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொள்ளும். இதுதான் அவருடைய ஜெபம், இதுதான் அவருடைய வேண்டுதல். நான் இப்போ உங்ககிட்ட வரப்போகிறேன். இப்போ எனக்கு நீங்கள் இவங்களெல்லாம் கொடுத்தீங்க. இப்போ இனி இவங்க என்ன செய்யணும்? நம்மளை போல் அவங்களும் என்ன செய்யணும்? ஒற்றுமையாக இருந்து அவங்க நம்மளோட இணைந்து, பிதாவை மறந்துடக்கூடாது, இயேசுவை மறந்துடக்கூடாது, இயேசுவோட இணைந்து பிதாவோடு இணைந்து நல்லா என்ன செய்யணும்? எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் ஒன்றாக இருந்து அவங்க என்ன செய்யணும்? இந்த ஊழியத்தை, இந்த காரியத்தை மற்றவர்களுக்கு சொல்லணும், ஊழியங்களை செய்யணும். இதுதான் அவருடைய வேண்டுதல். ஹல்லேலூயா. அப்போது நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிற ஆண்டவர். நம்ம எந்தெந்த காரியத்தில் சோர்ந்து போகிறோமோ, எதிலெல்லாம் நம்ம உலக காரியத்தை நம்ம பார்க்கும்போது, உலகத்தில் உள்ள இந்த நடக்கிற காரியங்களெல்லாம் அவர் உலகத்துக்காக என்ன செய்யலை, அவர் ஜெபம் பண்ணலைன்ட்டார். நான் உலகத்தாருக்காக நான் ஜெபம் பண்ணலைன்ட்டார். நான் இந்த அவர்களுக்காக உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் உலகத்தில் இருக்கிற காரியங்களுக்காக நான் என்ன செய்ய போகிறது? ஜெபம் பண்ணுறேன். அவருக்கு தேவையெல்லாம் ஆவிக்குரிய காரியங்கள் தான். என் பிள்ளைங்க ஆவிக்குரிய காரியத்தில் சோர்ந்து இருக்கிறாங்களா? இன்றைக்கி ஜெபம் பண்ணாமல் இருக்காங்களா? இன்றைக்கி சர்ச்சுக்கு வராமல் இருக்காங்களா? இன்றைக்கி ஏதாவது அவங்க எதில் அவங்க சோர்ந்து போயிருக்கிறாங்கன்னு பார்த்து அதில் தான் அவர் நமக்காக அவர் என்ன செய்கிறாரு? விசுவாசம் உள்ளவர்களாய் அவங்களை என்ன திரும்பமாக பலப்படுத்துகிறார். எந்த காரியத்தை எடுத்தாலும் சீஷர்களுக்கு அவர் நல்ல ஆலோசனைகளை கொடுத்து, நல்லா உபதேசித்து, நல்ல போதனைகளை கொடுத்து 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 அவர்களை பலப்படுத்தி அவர்களுக்காக ஜெபித்து அவர்களை வழி நடத்துகிறதை பார்க்குறோம். கடைசியாக அவருடைய வாழ்க்கை முழுவதுமே ஒரு ஜெப வாழ்க்கையாக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து மாதிரியாக செய்து போனார். கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு முன்பதாக அருமையான சகோதரன் மூவன் லாசரஸ் அவர்கள் மூலமாக போன இஸ்ரவேல் தேசத்துக்கு போன டீம் கிட்டத்தட்ட ஒரு 200 பேருக்கு மேலாக போனாங்க. அதில் அடியாளுக்கும் ஒரு வாய்ப்பை தேவன் கொடுத்தார். 2022ஆம் ஆண்டு நினைக்கிறேன். அதில் போனதில் உண்மையிலேயே தேவன் அந்த இடத்துல ஆண்டவராக இயேசு ஜெபித்த அந்த தோட்டத்தில் ஒவ்வொரு பகுதியும் பார்க்கும்போது கண்ணில் இருந்து அப்படியே என்ன செய்யும்? தண்ணி தரையாக ஒழியும். இந்த இடத்துல அவர் எவ்வளோ நேரம் மணிக்கணக்காக அவர் என்ன செய்திருக்கிறாரு? ஜெபிச்சிருக்கிறாரு. ஆனால் தான் சீஷர்கள்ட்ட சொல்கிறாரு, என்னப்பா 1 மணி நேரம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க என்னெல்லாம் கொண்டு போயிடுவாங்க. அப்போ அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, சோதனைக்கு உட்படாதபடிக்கு இந்த இடத்துல கொஞ்சம் விழிச்சிருந்தே ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? துக்கத்தினால அவங்க என்ன பண்ணாங்க? சோர்ந்து போய் தூங்கிட்டாங்க. 1 மணி நேரம் ஜெபிக்க வேண்டியவங்க அவங்களால ஜெபிக்க முடியும். ஏன்னா அவர் எதோ சொல்லிகிட்டே இருக்கிறாரு, முன்னாடியும் சொல்கிறாரு, நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் அவங்க கூடவே இருக்கிறவங்களுக்கு கேட்கும்போது கண்டிப்பாக ஒரு சோறு வரும். அப்போ நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம வீட்டில் பிள்ளைங்களோ கணவரோ அல்லது மனைவியோ யாராக இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில் சோறு வரும்போது சிலர் என்ன செய்ய மாட்டாங்க? சாப்பிட மாட்டாங்க. சிலர் என்ன செய்ய மாட்டாங்க? தூங்க மாட்டாங்க. சிலர் என்ன செய்வாங்க? தூங்குவாங்க. நிறைய தூங்குவாங்க. எப்போ பாரு பெட்டில் படுத்து நல்லா போரை பொத்திட்டு தூங்குவாங்க, சோறு. அது மாதிரி இந்த சீஷர்களும் என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஆண்டவர் சொல்கிறார், இயேசு சொல்கிறாரு, நீங்கள் என்ன செய்யாதீங்க, சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, தூங்காதீங்கன்னு கூட சொல்லலை, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறார். அப்போ இந்த நாளில் ஆண்டோடைய கரத்தில், ஆண்டவரே நான் எதில் சோர்வாக இருக்கிறேன், என் வாழ்க்கையில் எதில் நான் நான் என்ன செய்யணும்? இனி அவர் என்ன செய்கிறார்? நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். அப்போ நம்ம சோர்ந்து போகாமல் பிதாவோடும் குமாரனோடும் நாம் என்ன செய்யணுமா? அவரோடு கூட நம்ம என்ன செய்யணும்? இன்னும் நல்ல வேண்டுதல் செய்து அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார் அப்படின்ற ஒரு நல்ல உணர்வோடு நம்ம இருப்போமானால் நிச்சயமாக நமக்கு உள்ளாக ஒரு நல்ல புதிய பலனை தேவன் நமக்கு கொடுப்பார். ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். இப்போ இன்றைக்கு நம்ம ஆண்டுடைய கரத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை பார்க்கும் பொழுது, நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவருடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். இன்னும் அழகான வசனம் பார்த்தீங்களா? இந்த சீஷர்களுக்காக மாத்திரம் நான் ஜெபம் பண்ணல,
நான் இந்த சீஷர்களுக்காக மாத்திரம் நான் ஜெபம் பண்ணல. ஆனால் இவங்க மூலமாக இவங்க என்னை குறித்து சொல்கிறாங்க மற்றவங்களுக்கு. இயேசுவின் நாமத்தை குறித்து அவங்க சொல்கிறாங்க. அதை விசுவாசிக்கிறவங்களுக்காகவும் நான் வேண்டுதல் செய்கிறேன். அப்போ ஆவியானவர் தன்னை விசுவாசிக்கிறவர்களுக்காக அவர் என்ன செய்கிறார்? அங்கே வேண்டுதல் செய்கிறார். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் 21 அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாக இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். பாருங்கள், எல்லாம் வேண்டுதல் தான். இதுதான் வேண்டுதல். நம்ம ஜெபத்தில் பார்க்கும்போது கர்த்தர் ஜெபத்தின் மூலமாக நமக்கு வேண்டுதல் கொடுக்குறாரு, விண்ணப்பங்கள் கொடுக்குறாரு, போராடி ஜெபம் பண்ண சொல்கிறாரு, உபவாசித்து ஜெபம் பண்ண சொல்கிறாரு. ஆனால் இந்த ஜெபங்கள் முழுவதுமே, இந்த போர்ஷன் முழுவதுமே நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். என்னெல்லாம் பார்த்தீங்களா? நாம் மற்றவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது அந்த மனுஷர்கள் இயேசுவை விசுவாசிக்கணும் வேண்டும் என்பதற்காக ஆவியானவர் அந்த ஜனங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். இவ்வளவு நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா? ரோமர் 8:26 நம்ம பார்க்கலாம். ரோமர் 8 இந்த வேதத்தில் எல்லாத்தையும் ஆவியானவர் நல்லா கிளியராக எழுதியிருக்கிறார். 8:26 அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமிச்சலோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பாருங்கள், எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்கள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், இவங்க மூவரும் ஒருவர் தான். அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆவியானவர் தான் இன்றைக்கு நம்மளோட அசைவாடி கொண்டிருக்கிறார். அந்த ஆவியானவரை தான் நாம் என்ன செய்கிறோம்? நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபத்தின் மூலமாக நாம் அதை நிறைவாக்கி நாமும் ஆவியிலே பலனடைகிறோம். ஆவியிலே நம்ம பலனடைந்து கர்த்தருக்கு சாட்சியாக, அப்பா நான் இதில் பலவீனமாக இருக்கேன், இந்த காரியத்தில் இப்படி இருக்கிறேன், நான் சோர்ந்து போயிடக்கூடாது, நான் இந்த காரியத்தில் என்ன செய்யணும்னு சொல்லி நம்ம போய் ஜெபம் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்தில் எவ்வளோ பிள்ளைங்க இன்னும் ரட்சிக்கப்படலை, அவங்களுக்கெல்லாம் ஆண்டவராக இயேசுவை பற்றி சொல்கிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம வீடுகளில் நம்ம என்ன செய்கிறோம்? சின்ன சின்ன ஜெபங்கள் வைக்கிறோம், குடும்ப ஜெபங்கள் வைக்கிறோம், வீட்டில் சபையின் மூலமாக கூட்டங்கள் வைக்கிறோம். இதிலெல்லாம் நம்ம என்ன ஜெபம் பண்ணுறோம்? நமக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக, நமக்கு அருமையானவர்களுக்காக, இன்னும் அவங்க இயேசுவை அறியணும், அவங்கக்கிட்ட நீ என்னென்ன குறைவுகள் இருக்குது. சிலவங்கெல்லாம் வருஷக்கணக்காக குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, வருஷக்கணக்காக கஞ்சாடிக்கிறாங்க, வருஷக்கணக்காக அவங்க ஏதோ ஒரு பாவத்துக்குள்ளே இன்னும் அவங்க வெளியில் வரல. அப்போ அவர்களுக்காக சுவிசேஷம் கடந்து செல்லுது. அவங்களுக்காக இயேசுவை பற்றி சொல்கிறாங்க. இயேசு மேலே மனதிற்கும் உள்ளவர், அன்புள்ளவர், பாவங்களெல்லாம் மன்னிக்கிற தேவன், இப்படியெல்லாம் நம்ம அவங்களுக்கு சொல்லி ஒரு நாள் வரும், அவங்க என்ன செய்கிறாங்க? அதிலிருந்து அவங்க அதில் வெளியே வர்றதை நம்ம பார்க்குறோம். ஆகவே இந்த நாளில் அவர் என்ன செய்கிறாரு? நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிற ஆண்டவர் என்கிற இந்த சத்தியத்தை நாம் உணர்ந்து அதை உறுதியாய் நம்ம பற்றி கொள்வோமானால் நாம் மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்த அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் நமக்காக வேண்டுதல் செய்கிற ஆண்டவர் என்பதை நம்ம எப்பொழுதும் நம்முடைய உள்ளத்திலே வைத்து விசுவாசிப்போம். பிதாவோடு கூட இயேசு இருக்கிறார். இயேசு அவர் கடந்து போன பிற்பாடு பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்து அந்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு கூட தேவன் நமக்கு என்ன செய்கிறார்? பெரிய காரியங்களை செய்து வருகிறதே நம்ம பார்க்குறோம். அந்த ஆவியானவருடைய ஒத்தாசை மட்டும் நமக்கு இல்லாத இருக்குமானால் நிச்சயமாக நம்ம வெறுமையான ஒரு மனுஷியாக வெறுமையான பாத்திரங்களாக தான் நம்ம காணப்படுவோம். ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவர் வல்லமை நிறைந்தவர், கிருபை நிறைந்தவர், மகிமை நிறைந்தவர். அவர் நம்முடைய உள்ளங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன், நம்மை அவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நம்ம இந்த சந்தோஷத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம உள்ளம் எப்பவும் தேவனோடு இணைஞ்சிருக்கணும். அந்த பரிசுத்த ஆவியானவரோடு இணைஞ்சிருந்தால் தான் அவர் பேசுகிற சத்தத்தை நம்ம கேட்க முடியும். ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு என்ன செய்கிறார்? வேண்டுதல் செய்யும்போது நமக்கு பலன் கொடுக்குற ஆண்டவராக இருக்கிறார். 27 பாருங்கள். ரோமர் 8 நம்ம பார்க்கும் பொழுது ரோமர் 8:27 ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற ஆவியின் சிந்தை என்னதென்று அறிவார். நாம் என்ன நினைக்கிறோமோ அது அவருக்கு தெரியும். நம்முடைய நினைவுகளெல்லாம் அறிகிற தேவன். ஆகவே இந்த நாள் ஆண்டுடைய கரத்தில்ப்பா, நீங்கள் எனக்காக ஜெபிக்கிறீங்க, என் குடும்பத்துக்காக வேண்டுதல் செய்கிறீங்க, என் பிள்ளைகளுக்காக வேண்டுதல் செய்கிறீங்க. ஆனால் நான் இன்னும் என்ன செய்யலை. நீங்கள் எதிர்பார்க்குற அளவு, நீங்கள் விரும்புகிற காரியத்தை நான் என்னால் செய்ய முடியலையே. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் நம்மை எவ்வளவாக நம்பி நம்மளை நேசித்து நமக்காக எவ்வளவு செய்கிறாரோ அதே போல் அவர் விரும்புகிற காரியத்தையும் நாம் என்ன செய்யணும்? கட்டாயமாக நம்ம செய்ய வேண்டும். அவர் விரும்புகிற நேரம்,
அவர் விரும்புகிற காரியங்கள், அவர் விரும்புகிற எல்லாவற்றையும் நம்ம செய்யும்போது நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய வேண்டுதல்களுக்கெல்லாம் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிற தேவனாக இருக்கிறார். விசுவாசிகளுக்காக வேண்டுதல் செய்கிற தேவனாக இருக்கிறார். மட்டும் இல்லை, எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25வது வசனம், மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். என்ன நல்ல அருமையான வசனங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் பார்த்தீங்களா? தமது மூலமாய், இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கி அவர் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். நம்ம மத்தியில் அவர் ஜீவனுள்ள தேவன். நம்ம பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு, நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, நம்ம நினைவுகளை அவர் அறிகிறார். எல்லாத்தையும் ஜீவன் உள்ள தேவன் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறபடினால் நம்ம யாருக்கு ஜெபம் பண்ணுறோமோ தேவனிடத்தில் சேருகிறவர்கள் கண்டிப்பாக ரட்சிக்கப்படுவாங்க. அதுதான் அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை முதல் நீ விசுவாசி, அதுக்கப்புறம் உன் வீட்டார் எல்லோரும் ரட்சிக்கப்படுவாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், அதை விட்டுருதோம். அது என்ன இல்லாமல் எப்படியெல்லாமோ நம்ம வழிகள் மாறிடுது. கர்த்தரா இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்க. கட்டாயம் ரட்சிக்கப்படுவாங்க. ஆனால் நம்ம அதுக்கு பிரயாசம் எடுக்கணும், வேண்டுதல் செய்யணும். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும், அப்பா நீங்கள் இப்படி சொல்லியிருக்கீங்க இந்த வசனத்தில், எங்கள் அம்மா ரட்சிக்கப்படணும், எங்கள் அப்பா ரட்சிக்கப்படணும், என் புருஷன் ரட்சிக்கப்படணும், என் மனைவி ரட்சிக்கப்படணும், என் பிள்ளைங்க ரட்சிக்கப்படணும், என் அண்ணன், என் தம்பி, என் அக்கா, என் உறவினர்கள், என் ஃப்ரெண்டு. நான் எங்கள் சபையில் தான் சொல்லுவோம். என்னென்னா, உன் ஃப்ரெண்டு வீட்டிலேயே போயிருக்கிற, சித்தி வேணும், சித்தப்பா வேணும், அத்தை வேணும், மாமா வேணும், ஆனால் லீவ் நாளாச்சுன்னா அடிச்சு பிடிச்சி எல்லாம் அங்கே போய் அங்கே இருந்து நல்லா என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக எல்லாம் லீவ் நாட்களை கழிச்சிட்டு. ஆனால் அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? நீ அவங்களுக்காக என்ன செய்கிற? வேண்டுதல் செய்கிறியா? அவங்களும் இந்த அனுபவத்துக்குள்ளே வரணும். நீ பரலோகத்தில் இருப்பா, அவங்க எல்லாம் வரலன்னா அவங்க எங்கே இருப்பாங்க? என்றைக்கே சிந்திச்சு பார்த்தீங்களா? எல்லாம் தலையை போட்டு உட்காந்துருப்பாங்க. அப்போ இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானம் இருக்கோம், அப்போ நீங்கள் எனக்காக வேண்டுதல் செய்கிறது போல் நானும் அவங்களுக்காக என்ன செய்யணும்? வேண்டுதல் செய்ய எனக்கு பரிசுத்த ஆவியின் நிறைவே எனக்கு தாங்க, அந்த கிருபை எனக்கு தாங்க. நான் இன்றைக்கும் நான் என்ன செய்யணும்? சாட்சியாக இருக்கணும் என்று சொல்லி நம்ம ஆண்டோடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாக தேவன் நம்மை ரட்சிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவனுடைய கரத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து கொடுப்பார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, நீங்கள் என்ன செய்யணும், தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் தம்முடைய திருவுள்ள சித்தத்தின்படி உங்களுக்காக அவர் யாவையும் செய்து கொடுப்பார். அவர் ஒரு நாளும் உங்களை என்ன செய்ய மாட்டார்? கைவிடவே மாட்டார். உங்களை வேடிக்கை பார்க்க மாட்டார், உங்களை சோர்வடை பண்ண மாட்டார், உங்களை பரிதவிக்க விட மாட்டார், உங்களை யாரும் என்ன சொல்கிறதுக்கு இடமே கொடுக்க மாட்டார். அவருக்கு நீங்கள் வேணும். அவர் தன்னுடைய பிள்ளையாக உங்களை எடுத்திருக்கிறாரு. அவருக்கு ஊழியம் செய்வதற்காக உங்களை பிரத்யேகமாக எடுத்திருக்கிறாரு. அவருடைய நாமத்தை நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக எடுத்திருக்கிறாரு. இன்னும் இயேசுவை குறித்து நீங்கள் அறியணுன்றதுக்காக உங்களுக்கு நிறைய காரியங்களை அவர் காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறாரு. இந்த கூட்டங்கள் நடக்குது, இங்கே வாங்கன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? அதை கனப்படுத்தி போடணும். ஒரு சகோதரி எனக்கு நல்லா தெரியும், அந்த குடும்பத்தில் அவங்களுக்கு ஒரு சகோதரன், அவங்களுடைய சொந்த கணவருடைய சகோதரனுக்கு பெண் பார்க்குறாங்க. ரொம்ப வருஷமாக பார்த்து அந்த பையனுக்கும் வயசாகிடுச்சு. கடைசியில் அவங்க நாங்கள் சபையெல்லாம் வச்சு நடத்துகிறத பார்த்துட்டு, ஐயா என் பிள்ளைக்கு நாங்கள் சொன்னோம், எங்கள் சபையில் பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க இருக்காங்க, ஆனால் ரட்சிக்கப்பட்ட பையனுக்கு தான் அது அந்த இதை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிடுது. அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது, கரெக்ட், இது உண்மைதான். அப்போ தம்பியோட பேசியிருக்கிறாங்க. அப்போ அவன் என்ன சொல்லியிருக்காங்க, நான் எப்போவுமே நான் பைபிள் வாசிக்கிறேன்னா நான் சர்ச்சுக்கு நான் என்ன செய்கிறேன் போகிறேன்னு சொல்லிவிட்டு அவனும் ஒப்பு கொடுத்துருக்குறான். ஒப்பு கொடுத்து இது பண்ண, ஆனால் அந்த அன்னிகாரி என்ன செய்யலை, அதுக்கு இடம் கொடுக்கல. அவன் இதிலிருந்து மாறவே கூடாது, அவன் இந்த இதிலேருந்து மாறவே கூடாது. ஒத்த காலம் இருந்துச்சு. ஆனால் அண்ணனும் சரின்ட்டாங்க, தம்பியும் சரின்ட்டாங்க. அவங்களுக்கு பைபிள்லாம் வாங்கி கொடுத்தோம், படித்தாங்க, எல்லாம் செய்தாங்க. ஒன்றும் சொல்கிறேன், கவனமாக கேட்கணும். இந்த நாளில் நம்ம எதை பார்க்குறோன்னா, உலக பாரம்பரியங்களை தான் பார்க்குறோம். அடுத்தது ஏதோ ஒன்று நம்ம அறியாத ஒன்று தான் நம்ம ஏதோ ஃபாலோ பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அறிஞ்சு நம்ம எதையும் என்ன செய்யலை, இன்னும் முன்னேறி வர்றதுக்கு நம்ம இருதய இடம் கொடுக்க மாட்டேங்குது. சரியா? இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம முன்னோர்கள் என்ன நினைப்பாங்க, இவங்க எதாவது நம்மளை தள்ளிடுவாங்க. இப்படி தான் நம்ம என்ன செய்கிறோம்? பயந்து நடுங்கி இப்படி நம்ம சோர்ந்து போகிறோம். அந்த பையன் என்ன செய்தாங்க, அந்த அம்மா கடைசி வரைக்கும் அந்த பையனை அலோவ் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க அதை ட்ராப் பண்ணிட்டாங்க. அந்த பையனும் அதை என்ன செய்யட்டாங்க, சரி நம்ம சர்ச்சுக்கெல்லாம் போக முடியாது, இவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியில் தான் அவங்க யாரையும் பார்த்து எப்படியோ ஒரு திருமணம் நடந்தது. ஆனால் இன்னை வரைக்கும் கிட்டத்தட்ட 9 வருஷத்துக்கு மேலே ஆயாச்சு, குழந்தை இல்லை. இப்போ அவங்க நினைக்கிறாங்க குழந்தை இல்லை.
அவங்க எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துட்டாங்க, எவ்வளோ பணம் செலவு பண்ணிட்டாங்க, குழந்தை இல்லை. ஹல்லேலூயா. கர்ப்பத்தை திறந்து கொடுக்குற ஒரு ஆண்டவராக இயேசு தான். அவர் வேண்டுதல், அவரிடத்தில் நம்ம வேண்டுதல், நம்முடைய விண்ணப்பங்களை நம்ம கொடுக்கும்போது நிச்சயமாக அவர் செய்வார். அவர் ஒரு நாள் அவர் நமக்கு தடை செய்ய மாட்டார். ஆண்டவராக இயேசு இந்த பூமிக்கு வந்த பிறகு எல்லா சாபத்தையும் அவர் தன்மையில ஏற்றுக்கிட்டார். எந்த சாபமும் அங்கே கிடையாது. ஆனால் அவரை விசுவாசிக்கணும். இயேசு தான் மெய்யான கடவுள். இயேசுவும் கடவுள் இல்லை, இயேசுதான் கடவுள், இயேசுதான் உண்மையான கடவுள். அப்படி நம்ம ஒரு தீர்மானம், ஒரு நல்ல இதுக்குள்ளே வரும்போது தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். இன்னைக்கு குழந்தை இல்லாமல் உட்காந்துருக்குறீங்களா? இயேசுவை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுடைய கர்ப்பத்தின் வாசலை எல்லாம் திறந்து கொடுப்பார். அடைச்ச கதவுகள் எல்லாம் திறக்கப்படும். எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களுக்கு பதில் கொடுப்பார். அவர் உங்களுக்காக வேண்டுது. இப்போ பாருங்கள், எத்தனையோ பிள்ளைங்க எங்களுக்கு ஜெப விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க. எல்லோரும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்களுக்காக மட்டும்தான் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம், நாங்கள் சொல்கிறதே இல்லை. யாரெல்லாம் வர்றாங்களோ ஜெபத்துக்கு, விசுவாசிக்கிறீங்களா? இயேசு விசுவாசிங்க. இயேசுவை நீங்கள் சொந்த ரட்சராக உங்கள் உள்ளத்தில் வச்சுக்கோங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். ஏனென்றால் நம்ம வேதத்தில் பார்க்குறோம், எந்த ரெண்டு இடத்துலையும் கர்த்தர் கர்ப்பத்தை அடைச்சிருக்கும் போது நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்றாங்க. அப்போ அவர் தான் இந்த கர்ப்பத்தின் கனியை கொடுக்கணும். அப்போ இன்றைக்கு நம்ம ஆண்டுடைய கரத்தில் நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, அப்பா என் கர்ப்பத்தின் வாசலை எனக்கு திறந்து கொடுங்க. எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேணும், என் பிள்ளைக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேணும், என் குடும்பத்தில் இத்தனை வருஷம் ஆச்சு அவங்களுக்கு குழந்தை இல்லை, என் குடும்பத்தில் இவ்வளோ காரியங்கள் வேண்டுதல். கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றிலையும் வேண்டுதல் செய்கிறார், எல்லா காரியங்களுக்காகவும். அவர் உலக காரியத்துக்காக மட்டும் இல்லை, அவர் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்காக மட்டும் இல்லை, அவர் உலக காரியங்களிலையும் உங்கள் மேலே அவர் கண்ணும் கருத்துமா. நீங்கள் உலக காரியத்தில் நீங்கள் அவருக்கு செவி கொடுக்கும்போது இந்த மெட்டீரியல் பிளெஸ்ஸிங்ஸ், உலக காரியங்கள் எல்லாமே ஆவிக்குரிய காரியத்தில் நீங்கள் செவி கொடுக்கும் பொழுது உலக காரியங்கள் எல்லாம் உங்களை தேடி வரும். நீங்கள் தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் ஆண்டவராக இயேசுவால் எல்லாம் முடியும். அவர் என்னுடைய சாபங்கள் பாவங்கள் எல்லாத்தையும் சிலுவையில் சுமந்துட்டார். இனி நான் சுமக்க தேவையில்லை. நான் அவரை விசுவாசிக்கிறேன். இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. அப்பா, எனக்கு நீங்கள் அற்புதம் செய்ய முடியுன்றதை நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, என் பிள்ளைக்கு உதவி செய்யுங்க, என் குடும்பத்துக்கு உதவி செய்யுங்க, எங்களுடைய இந்த நிலையில் எங்களுக்கு உதவி செய்யுங்க வேண்டுதல் செய்கிறார். அவரிடத்தில் உங்களுடைய விண்ணப்பங்களை கொடுங்க. அவர் உங்களுக்காக வேண்டுதல் செய்யும் பொழுது கர்த்தர் தாமே பெரிய அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ரட்சிப்பை தேவன் கட்டளையிடுவார். உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய சமாதானத்தை கொடுப்பார். உங்களுக்கு ஆசீர்வாதங்களை தேவன் நிறைவாய் கட்டளையிடுவார். ஆண்டவருடைய கரத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, ஆண்டவராக இயேசுவே, என்னையும் உங்களுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும்ப்பா. நான் உங்களுடைய பிள்ளையாக, நான் உலக ஆசீர்வாதத்துக்காக அல்ல, நான் உம்மை விசுவாசிக்கிறேன். நீர் தான் மெய்யான ஆண்டவர், நீர் தான் மெய்யான தேவன், நீர் தான் என்னுடைய பாவங்களெல்லாம் சுமந்திருக்கிறீர். என் பாவங்களுக்கு ஒரு பரிகாரம் கொடுத்தது நீங்கள் தான். உங்களுடைய ரத்தத்தை சிந்தி என்னை மீட்டெடுத்திருக்கிறீர். உமக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். இன்றைக்கு நீங்கள் என்னுடைய குறைவுகளை நிறைவாக்கும். ஆமாம், நீங்கள் எனக்காக வேண்டுதல் செய்கிறவர் என்று சொல்லி பார்க்குறேன். இந்த நாளிலே நான் என்னுடைய குடும்பத்தின் குறைகள், அவருடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறேன் என்று சொல்லி அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்தித்து நம்முடைய குடும்பத்தில் என்னென்ன காரியங்கள் எல்லாவற்றிலும் அவர் ரட்சிப்பை கட்டளையிடுவார், ஆசீர்வதிப்பார். தகப்பனே, இந்த நல்ல அருமையான ஆமாண்டவர் இந்த செய்தி வேளையிலே ஆவியானவர் கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் வேண்டுதல் செய்கிற தேவனாக இருக்கிறீர். இவங்களுக்காக நீங்கள் வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானுடைய வேலையே அதுதான். இவர்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறீங்க, இவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறீங்க. ஆமாண்டவரே தகப்பனை, யாரெல்லாம் நாங்கள் எழுதி வைத்து பெயர்களை எழுதி வைத்து உங்கள் சமூகத்தில் கொண்டு வருவோம் அவங்களுக்கு எல்லாம் நாங்கள் தகப்பனே, ஆமாண்டவரே, நீங்கள் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறீங்க. வேண்டுதல் அப்பா வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு, தம்மை நோக்கி வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் நிச்சயமாக ஆமாண்டவர் சீக்கிரத்தில் பதில் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கீங்களே. இந்த அருமை பிள்ளைகள் எல்லாருக்கும் நீங்கள் சீக்கிரமாக பதில் கொடுத்து அவங்க ஆண்டவரே அந்த சாட்சியை அவங்க சொல்லணும். அப்பா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதாக, கடன் பாரங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கடன் பாரங்கள் எல்லாம் மறைவதாக, வியாதி பிரச்சனையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலை கொடுப்பீராக. எந்தெந்த பகுதியிலே குடும்பங்களிலே இருளாக இருக்கிறதோ அந்த இருளை வெளிச்சமாக்குற தேவன், இந்த நாளிலே இந்த வேண்டுதலை கேட்டு நீ பெரிய காரியங்களை செய்ய போகிறீர். உமக்கு நன்றி. உங்கள் கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.